ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே லஞ்சுக்கு பாப்பாவுக்கும் எனக்கும் சளி பிடிச்சிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வாய்க்கு இதமாக கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழை கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு முழுசாக சேர்த்துருக்கேன், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கருவாடு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, கருவாட்டிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன். நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு தொக்குக்கு தேவையான அளவு அரை செம்பு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், அதையும் கரைச்சி ஊற்றிடுறேன். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். வாழை கருவாடு துண்டுகளை எடுத்திருக்கேன், சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துடலாம். சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். சட்டியில் செய்யும்போது கேஸ் ஆஃப் பண்ணாலுமே சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா வாழை கருவாடு தொக்கு ரெடி ஆயிடும்.